ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இஸ் சரி சினிமா பஸ் அப்டேட்டில் அடுத்தது ஒரு முக்கியமான ஒரு அப்டேட்டோடு வந்திருக்குங்க. ஸோ டிவிகேவை எல்லா பக்கத்துலேருந்து பொழந்து எடுக்கிறாங்க அப்படின்னு தான் சொல்லணும். ஸோ ரஜினி சாரை தேவையில்லாமல் சீண்டி பேசி ஆது அர்ஜுனா பார்த்தினாக்கா பப்ளிசிட்டி தேடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு அட்டென்ஷன் சீக்கிங் பைத்தியம் மாரி அவர் ஏதோ பேசியிருந்தார். இப்போ எல்லா கட்சியிலேருந்து பார்த்தினாக்கா வச்சு செஞ்சுருக்காங்க. அதுவும் குறிப்பாக என்டிஏ அலையன்ஸ் வந்து இதை கையில் எடுத்திருக்காங்க. ரஜினி சாரோடைய ஆதரவு அவங்களுக்கு வேணும் அப்படின்றத அவங்க ஓப்பனாகவே நேற்றுக்கு என்டிஏ அலையன்ஸில் இருக்கக்கூடிய அனைத்து தலைவர்கள் நேற்று வந்து ட்வீட் போட்டுட்டாங்க. ரஜினி சாருக்கு ஆதரவாக திமுக சைட்லேருந்து 1-2 பேர் தான் போட்டிருந்தாங்க. ஆனால் என்டிஏ சைட்லேருந்து பார்த்தீங்கன்னா அனைவரும் பார்த்தீங்கன்னாக்கா ஓப்பனாகவே எங்களுக்கு விஜயோட கூட்டணி கூட எங்களுக்கு வேணாம், ஆனால் தலைவரோட ஆதரவு வேணும் அப்படின்றத ஓப்பனாக பார்த்தீங்கன்னா அவங்க சொல்லாமல் சொல்லியிருக்காங்க. ஆனால் தலைவர் இன்னைக்கு காலையில் செஞ்சது தான் தரமான சம்பவம். டேரெக்டாகவே பார்த்தீங்கன்னாக்கா ஸ்டேட்மெண்ட் வெளியிட்டிருக்காரு. ஆது அர்ஜுனா சொன்னது தவறு, எனக்காக பேசின அத்தனை பேருக்கு நன்றி அப்படின்ற மாரி என்டிஏ அலையன்ஸில் இருக்கக்கூடிய அத்தனை பேரோட பேரையும் பார்த்தீங்கன்னா மென்ஷன் பண்ணி நன்றிகள் தெரிவிச்சிருக்காரு. இதன் மூலியமாக 1996 அந்த எலெக்ஷன்ஸ் வைப்பை திரும்ப ரஜினி சார் உள்ளே கொண்டு வராரா அப்படின்ற ஒரு பேச்சு பார்த்தினாக்கா இப்போ பயங்கரமாக ஸ்டார்ட் ஆகிடுச்சு. ஸோ என்டிஏ அலையன்ஸுக்கு அவர் வந்து ஆதரவு தெரிவிக்கிறாரா அப்படின்ற ஒரு பேச்சும் பார்த்தினாக்கா இப்போ ரொம்ப வைரலாக போயிருக்கு. இந்த நிலையில் தான் நயனா நாகேந்திரன் பார்த்தினாக்கா ஒரு விஷயம் கேட்டிருக்காரு. விஜய் அவர்கள் ஏன் இது வரைக்கும் ஆதவ அர்ஜுனா பேசின அந்த பேச்சுக்கு கண்டனம் தெரிவிக்கலை, ஏன் அவர் கண்டித்து வைக்கலை, இது வரைக்கும் ஒரு அறிக்கை கூட வரல, அவர் பேசின தவறு தான் நாங்கள் அவர் வந்து கண்டிக்கிறோம் அப்படின்ற மாரி ஏதாவது ஒரு விஷயம் பண்ணிடலாம். இதுனா சினிமாவா, சினிமாவில் நீங்கள் பண்ணுற மாரி இதில் பண்ணலாம் நீங்கள் நினச்சிங்களா? அப்படி நீங்கள் நினச்சிங்கனாக்கா இது வந்து அரசியல், இது எல்லாமே தலைகீழ மாறும். ஆக்சுவலாக சினிமாவில் வந்து அவர் சூப்பர் ஸ்டார், தான் சூப்பர் ஸ்டார் அப்படின்ற மாதிரிலாம் ஒருத்தவங்களை ஒரு சில பேரை விட்டு அவரோட விழா மேடையில் பேச விட்டு இவர் தான் சூப்பர் ஸ்டார் அப்படின்னு சொல்லிட்டு தேவையில்லாமல் விஷயங்கள்லாம் கிளப்பியிருந்தார். அந்தமாரி இங்கே அரசியலையும் பார்த்தினாக்கா இவர் தான் டாப்பு அப்படின்ற மாதிரி பேசலான்னு நினச்சி ஏதோ ஆதவ அர்ஜுனா விட்டு இதை பண்ண பார்த்துருக்காரு. கடைசியில் அது பேக் ஃபயர் ஆகிடுச்சு. ஸோ தலைவர்லாம் அரசியலில் வந்து பழம் தின்னு கொட்டம் போட்டவர், இவர்கிட்டலாம் வந்து எதுவுமே பண்ண முடியாது. அது வந்து இன்றைக்கி நயனா நாகேந்திரன் பார்த்தினாக்கா தெளிவாக அவர் பேசியிருக்காரு. கிட்டத்தட்ட இப்போ டிவிக்கே பார்த்தினாக்கா அரண்டு போயிருக்காங்க. என்ன பண்ணுறது தெரியல, தனித்து போட்டி அப்படின்ற மாரி முடிவு பண்ணியிருக்காங்களாம். இப்போ ரஜினி சாரோடைய ரசிகரையும் பகச்சிட்டாங்க. என்ன நடக்க போகுது அப்படின்னு சொல்லிட்டு ஒட்டுமொத்த தமிழக அரசியல் களமே பார்த்தினாக்கா அதிர்ந்து போயிருக்கு தலைவருடைய இந்த ஒரே ஒரு ட்வீட்னால. இதை பற்றி உங்களுடைய கருத்துக்கள் என்ன அப்படின்றத மறக்காமல் கீழ் செக்ஷனில் சொல்லுங்கள் ஃப்ரெண்ட்ஸ்.